வணக்கம். இது விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரோட யூடியூப் சேனலுங்க. நான் சரவணன், நேஷனல் அகாடமி முதல்வர். எஸ்ஜிடி எக்ஸாமோட ரிசல்ட், ஃபைனல் செலக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது என்ற ஒரு இனிப்பான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான பதிவு. இது யாருக்கான சிறப்பான பதிவுனா, எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி சிவி அட்டன் பண்ணி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வரும், எப்போ வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு காத்திருப்பவர்களுக்கான சிறப்பு பதிவுங்க. எக்ஸாமில் 1:125 4 போஸ்ட்டுக்கு 5 பேர் எடுத்தாங்க. சிவி அட்டன் பண்ணிட்டாங்க. கடைசியில் லாஸ்ட் எட்ஜருக்கு மட்டும்தான் சில பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இப்போ லிஸ்ட் வந்த எல்லாருக்கும் மேக்சிமம் கிடைச்சிடும். இந்த சூழ்நிலையில் தான் மதுரை ஹைகோர்ட்லேயும் சென்னை ஹைகோர்ட்லேயும் கேசஸ் பல பேர் போட்டிருந்தனால ரிசல்ட்டு தாமதமாச்சுங்க. அந்த கேஸு தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த கேஸை ஒரே இடத்துல, அதாவது சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றி எல்லா கேஸும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து அதோட கேஸை விரைவாக நடத்தி ஜூலை 1ஆம் தேதி அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா, இதற்கு முன்னால் இது போன்ற தேர்வுகளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இந்த கேஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போனவங்க சரியான ஒரு தேடல தான் போயிருக்காங்க. கோர்ட்டுக்காக நாடி அத்தனை பேருடைய நியாயமான கோரிக்கை தான், வாதாடினவங்களும் சரியாக வாதாடினாங்க. இதில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு தேர்வாகினும் அந்த ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் எழுத உடனேவே இந்த எக்ஸாமில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது கண்டிப்பாக எங்களுக்கு இது நியாயம் வேணும் அப்படின்னு கோர்ட்டு படியை நாடி இருந்தாங்கன்னா இதனுடைய தீர்ப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை எக்ஸாமே ரீ எக்ஸாம் வந்திருக்கலாம், அல்லது ஸ்டார் கொஸ்டினுக்கெலாம் வேறு மாதிரியான பப்ளிஷிங் ஆஃப் த ரிசல்ட் வந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த கேஸ் அத்தனை கேஸும் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது இதற்கு மேல் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த எக்ஸாம் எல்லா கேஸும் முடிச்சு வச்சிடறோம். சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த கேஸ் அந்த கேஸ் அடிப்படையில் இதை நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் இந்த கேஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. அதனால விரைவிலேயே ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து சிவி போனவங்கள பெரும்பாலானவங்களுக்கு அரசு வேலை காத்திருக்குதுங்க. நம்ம நிறுவனத்தில் நடந்த இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் 77 கேண்டிடேட்ஸ் சிவிக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 70 பேருக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லையும் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லையும் ஸ்டேட் 3rd மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்த பிறகு, எல்லாரும் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு எல்லோரையும் கூப்பிட்டு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்த்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடு செய்யிருக்கிறோம். மேலும் இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணவங்க, ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ணவங்க, சூழலில் மிஸ் பண்ணவங்க, நல்ல டேலண்டாக இருப்பாங்க. நம்ம கோச்சிங்கில் கூட ஒரு தம்பி அவ்வளோ அருமையாக படிப்பார், ஃபஸ்ட்டு தான் வருவார். ஆனால் எக்ஸாம் எழுத நேரத்தில் அவருடைய துரதிர்ஷ்டம், சரியாக எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு வீட்டு சூழல்னால. இந்த மாதிரி டேலண்ட் இருந்தும் எக்ஸாமில் சரியாக எழுத முடியாத போனவங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க. அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க. அடுத்த தேர்வுனா பிஜிடிஆர்பி வெயிட் பண்ணுது உங்களுக்காக. 1 or 2 monthஸில் பிஜியோட கால் ஃபார் வந்துடும். அந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிங்க. 10 யூனிட் ஒரு தடவைக்கு 3 தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். அடுத்த எக்ஸாமான பிஜிடிஆர்பியில் நீங்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. அந்த நம்பிக்கையோடு படிங்க. அடுத்தடுத்த தேர்வில் நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களுக்குண்டான வாசல் கதவு எப்பொழுதுமே திறந்திருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. விடாமுயற்சி பண்ணிங்கன்னா உங்களை விட யாரும் ஜெயிக்கவே முடியாதுங்க. இது போன்ற பல தகவல்களை மேலும் மேலும் தெரிஞ்சுங்க. நம்ம யூடியூப் சேனல் நேஷனல் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் அனுப்பி வைங்க. இது போன்ற பல தகவலை ஷேர் பண்ணிப்போம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.